ஊரு முழுக்க குப்பை கிடக்கு பார்க்க சகிக்கல, கூட்டி பெருக்கணும் சின்னையா, இத கூட்டி பெருக்கணும் சின்னையா. காலம் முழுக்க போட்ட குப்பை இமயமலை போல நிக்குதையா பெரிய ஐயா, அட குப்பமேடா நிக்குதையா பெரிய ஐயா. எக்ஸ்னோரா பசுமை பொங்கல் இந்த ஒரு மாசம் நம்ம ஏரியாவில் நடத்துகிற விழிப்புணர்வு முகாமில் முதற்கட்டமா வீதி நாடகத்தை முதல்ல மக்கள் மத்தியில் கொண்டு செய்யணும் அப்படின்னு முதலடி எடுத்து வச்சிருக்கோம். நாம் செய்யும் இந்த தொண்டுதான் நம்மளுடைய அனைவருக்கும் இல்லங்களுக்கும் சுத்தமான காற்றையும் சுத்தமான நீரையும் சுத்தமான உணவையும் கொடுப்பது. எக்ஸ்னோரா பசுமை பொங்கலுடன் இணைந்து முகவரி குழுவினர் உங்கள் மத்தியில் பல கலைகள் மூலம் கருத்துக்களை பதிவு செய்ய வந்துள்ளனர். இவங்க நம்மளுக்கு பல கலைகள் மூலியமா விழிப்புணர்வு ஏற்படுத்த போறாங்க. உதாரணமா பறையாட்டம், ஒயிலாட்டம், வீதி நாடகம் போன்ற கலைகள் மூலியமா நம்ம மத்தியில இன்னைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வந்திருக்காங்க. ஸோ இந்த டீம் நம்மளுக்கு கொடுக்க போற நாடகங்கள் கலை வழியா எந்த விஷயம் சொன்னாலும் நம்ம அதை அப்படியே உள்வாங்கி அதை எப்படி நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை செயல்பாடா மாற்ற போறோம் அப்படின்னு நீங்க நினைச்சு போனீங்கன்னா இந்த எக்ஸ்னோரா பசுமை பொங்கலும் முகவரியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும். இப்போ நம்ம கலை நிகழ்ச்சிக்கு போகலாம். சண்டை பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கு அந்த நாட்டுல. இதுல நமக்குள்ள வேற ஏன்டா சண்டை? உங்களுக்குள்ள என்ன தாண்டா பிரச்சனை? பிரச்சனை சொன்னா என் பொண்டாட்டி என் வீட்டுல சரி காய்கறி எல்லாம் அரிஞ்சு வேஸ்டா போகும் பத்தியா குப்பை, அதெல்லாம் தூக்கி அத கொண்டு போய் அதோ ஓடுது பாரு சாக்கடை, ஆமா அதுல போட்டுச்சாம்பா. அது ஒரு பிரச்சனை சொல்லிட்டு தோக்கலாம் பாரு மண்டையனுங்க சண்டை போடுறாங்க சண்டை. ஏமா ஐயா இல்ல நல்லா கேட்டுங்க, அந்த காலத்துல காவிரி ஆத்துல தண்ணு மொண்டு அதுல உழ வச்சு சாப்பிட்டாங்க. அந்த தண்ணி அவ்வளவு சுத்தமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காவிரி ஆத்துல இருந்து நம்ம கூவம் ஆறு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே பிளாஸ்டிக் பை, இந்த டப்பாலுவ குடிக்கிற வாட்டர் கேனு, ஒரே நாத்தம், கொசு, இதனால நோய். யார குத்த சொல்றது? நாம எல்லாருமே குற்றவாளிகள். இன்னைக்கு நம்ம பொருள்களை தூக்கி யாரு நம்ம வீட்டுல ஒரு பேக் எடுத்துக்கிட்டு போய் ஜாமான் வாங்க போறோம், ஒரு காய்கறி வாங்க போறோம், ஒரு கறி வாங்க போறோம், எல்லாமே கேரி பை. கேரி பைனா ஜாமான போட்டு மீதியே சாக்கடையில போடுறோம். இது அப்படியே அடைச்சிட்டு கிடக்கு. எல்லாருமே நம்ம குற்றவாளிகளா இருக்கிறோம். நம்ம எல்லாருமே போங்கப்பா, நீ போங்கப்பா, ஒருத்தருக்கு சண்டை போடாங்க. இது எல்லாருமே நம்ம யோசிக்கிறதே கிடையாது. தம்பி முதல்ல நீ யாருப்பா? அத தம்பின்ட்டே உனக்கு தம்பி சமாளிக்காத. குப்பையில ரெண்டு வகை நமக்கு நல்லாவே தெரியும். ஆமா, என்னென்ன குப்பை இருக்கு? மக்கும் குப்பை, மக்கா குப்பை. பாரு தம்பி கை தட்டிக்கலாம். மக்காத குப்பை கைய தட்டு கைய தட்டு கைய தட்டு கைய தட்டு கைய தட்டு கைய தட்டு. மக்கும் குப்பை, மக்காத குப்பை, இந்த ரெண்டு குப்பை மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆமா. மூணாவது குப்பை உனக்கு தெரியுமா? மூணாவது குப்பை உனக்கு தெரியுமா? தெரியாதே. மறுசுழற்சி குப்பை. குப்பைகளை மறுசுழற்சி பண்ணணும், அத பக்குவமா தரம் பார்த்து பிரிக்கணும். குப்பைகளை மறுசுழற்சி பண்ணணும், அத பக்குவமா தரம் பார்த்து பிரிக்கணும். பயனுள்ள பொருளாக மாத்தலாம், இதன் மூலம் வேலை வாய்ப்பை நாம பெறலாம். பயனுள்ள பொருளாக மாத்தலாம், இதன் மூலம் வேலை வாய்ப்பை நாம பெறலாம்.
எக்ஸ்னோரா நிறுவனம் மறுபடியும் ஒரு மக்களுக்கான ஒரு பணியா பசுமை தூதுவர்ன்ற பேர்ல நம்முடைய பம்பல் பகுதியில் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து இந்த பைய தருவாங்க. தன்னானே நானே தன்னானே தன்னானே நானே தன்னானே. இந்த பையில நாம மகர குப்பையும் மகாத குப்பையும் சேர்த்து போடக்கூடாது. உலர்ந்த குப்பைகளை, அதாவது மகாத குப்பைகள்ல பால் பாக்கெட் கவரு, தண்ணி பாக்கெட் கவரு, அப்புறம் சேமியா பாக்கெட், சாக்லேட் பாக்கெட், குர்குரே, லேஸ், அது இதுன்னு சாப்பிடுறோம்ல, பிஸ்கட், ஆமா பிரிட்டானியா பிஸ்கட், அது இதுன்னு இல்லையா, வாட்டர் பாட்டில், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பையில போட்டோம்னா பணியாளர்கள் பசுமை தூதுவர்கள் என்ற பெயர்ல ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து நீங்க போட்டிருக்க இந்த பையில போட்டிருக்க அந்த பொருட்களை கொண்டுட்டு போயிட்டு மண்ணு சுழற்சி பண்ணிடுவோம், நாம பொருளா மாத்திடுவோம். எக்ஸ்னோரா நிறுவனம் இந்த பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணி போயிட்டு மறுசுழற்சி மூலமா இந்த மாதிரி புதிய பொருட்களை தயாரிக்கிறாங்க. இது மூலமா இந்த பகுதியை சேர்ந்த பல பேருக்கு வேலை வாய்ப்பு தராங்க. அவங்க பிழைப்பதற்காக நீங்க வந்து பணி செய்யல, மக்களுக்காக எக்ஸ்னோரா நிறுவனம் வந்திருக்கு. என் வீட்டுல வந்து ஏன் பிளாஸ்டிக் பேப்பரை அது விலை மதிப்பே இல்லைன்னா கூட என்ன பண்ணிடுவோம், இவனுக்கு ஏன் நம்ம கொடுக்கணும் கேள்வி வருமா இல்லையா? எக்ஸ்னோரா நிறுவனத்துக்கு நாங்க இந்த பிளாஸ்டிக் பொருட்களை கொடுக்கணும், எதுவும் போய் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது எக்ஸ்னோரா நிறுவனத்துக்கு தரலன்னு வச்சுக்கேன், நம்ம என்ன பண்ணுவோம், குப்பைமேட்ல கொண்டு போய் கொட்டிடுவாங்க. அங்க சென்னைக்கு புறநகர் பகுதியில மக்கிற குப்பை, மக்காத குப்பை, பிளாஸ்டிக் பேப்பர் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு குப்பையில கொட்டிடுவோம். இத குப்பை மேடுகள் குமிஞ்சு கிடக்கும். பலாயிரம் மக்கள் அந்த குப்பை மேட்டுக்கு வந்து அந்த நாத்தத்திலையும் அழுக்கிலையும் கொசுலையும் அந்த புழுக்களுக்கு மத்தியிலையும் வந்து அந்த பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்கி போட்டு அவங்களுடைய தினம் 10, 20, 50ன்னு அதை வித்து சம்பாதிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா, நம்மள மாதிரி அவங்க மனிதர்கள் தானே. அடிப்படையில பெற்றோர்களுக்கு 2 கடமை உண்டு. ஒன்று தரமான கல்வியை கொடுப்பது, இன்னொன்று பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான வாழ்வை கொடுப்பது. மண்ணுக்குள்ள போட்ட விதை மீறி முளைக்குது, இந்த மண்ணுக்குள்ள போட்ட விதை மீறி முளைக்குது. இந்த மக்களோட மனசு போல் பூத்து குலுங்குது, இந்த மக்களோட மனசு போல பூத்து குலுங்குது.